வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பொட்டுக்கடலை தண்ணி சட்னி பண்ண போறோம். இந்த சட்னியில தேங்காய் சேர்க்காம பண்ணியிருக்கோம். நல்லா வாசனையா ரொம்ப சுவையா இருக்கும். இந்த சட்னியை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இட்லி தோசையில நிறைய விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 6 பச்சை மிளகாவை இது மாதிரி கீரி சேர்த்துக்கங்க. கீரி சேர்த்துட்டோம்னா பச்சை மிளகாய் நல்லா ஈஸியாக வதங்கிரும். தண்ணி சட்னிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூடவே 4 பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய்லாம் எண்ணெயிலேயே வதங்கி மேலே அதனுடைய கலர் லைட்டாக மாறி வருது பாருங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சோம்னா சட்னி சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா மிளகாவோட கலரும் மாறிடுச்சு. அடுத்து இதுல 10 போல கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை. வேர்க்கடலையை வறுத்து அதனுடைய மேல் தோலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். புளியுமே இந்த தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இந்த சட்னிக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இந்த அளவு டேபிள் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்காத சுவையான பொட்டுக்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.